வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாளை. இன்னைக்கு நம்ம வீடியோல வெஜ் கோலாபூரி கறி தான் பண்ண போறோம். இந்த மிக்சட் வெஜ் கோலாபூரி கிரேவி பார்த்தீங்கன்னா ஜீரா ரைஸ் கூடயும் நல்லா இருக்கும், பராட்டா ரோட்டி கூடயும் ரொம்பவே நல்லா இருக்கும். ஆக்சுவலி சொல்ல போனா மிக்சட் வெஜ் கிரேவியோட இன்னொரு வெர்ஷன். மேஜர் ஃபிளேவரிங் ஏஜென்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா தேங்காய், கசகசா. இந்த கிரேவி நான் எப்படி பண்ணங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த கிரேவி நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ண போகிறோம். முதல்ல சில பல ஐட்டம்ஸ்லாம் ரோஸ்ட் பண்ணி பவுடர் ரெடி பண்ணிக்க போகிறோம். அடுத்ததாக ஆனியன்லாம் ரோஸ்ட் பண்ணி ஒரு பேஸ்ட் அரைக்க போகிறோம் இந்த பவுடர் கூடவே. அதுக்கப்புறமா நம்ம காயெல்லாம் வேக வச்சு எடுத்துக்கணும். கடைசியாக எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்து அசம்பிள் பண்ணிக்க போகிறோம். கடாயில் 1 டீஸ்பூன் எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு மலை மாதிரி குவிச்சு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா விதைகள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 7 பச்சை ஏலக்காய் சேர்த்துட்டு கொஞ்சம் வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கலாம். அடுத்ததா இதிலே 4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய ஸ்டிக் அளவுக்கு நம்ம சின்னமன் சேர்த்துக்கலாம். நம்ம குவான்டிட்டி கொஞ்சம் ஜாஸ்தியாக பண்ணுறதுனால நான் ஒரு பெரிய துண்டு அளவுக்கு பட்டை எடுத்திருக்கேன். 6 பிரிஞ்சலை சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துக்கலாம். கசகசா பார்த்தீங்கன்னா நேச்சுரலாகவே இந்த கிரேவிக்கு ஒரு திக்னஸ் கொடுக்கும். 2 அன்னாச்சி பூ, கொஞ்சமாக ஸ்டோன் ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். இதை தொடர்ந்து 8 லவங்கம், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துக்கலாம். வெள்ளை எள்ளு இல்லைன்னா கருப்பு எள்ளு சேர்த்துக்கோங்க. கருகாம இருக்கிறதுக்காக ஃப்ளேமை லோக்கு வச்சுட்டு அப்படியே வதக்கிட்டே இருங்க. காரத்துக்கும் கலருக்கும் 7லேருந்து 8 பைடிகை மிளகாய் இல்லைன்னா காஷ்மீரி சிவப்பு மிளகாய் சேர்த்துக்கோங்க. இந்த கறி பார்த்தீங்கன்னா பிரைட் ஆரஞ்சு கலர்ல இருக்கணும். இது நீங்க திக்கா கறி மாதிரி பண்ணி சாப்பிடலாம், இல்லை கொஞ்சம் லூஸா கிரேவி மாதிரியும் பண்ணி சாப்பிடலாம். அடுத்ததா மெயின் இன்கிரீடியன்டான டெசிகேட்டட் கோகோனட் சேர்க்க போறோம். அதாவது கொப்பரை தேங்காய். 3/4 கப் அளவுக்கு துருவின கொப்பரை தேங்காய் சேர்த்துட்டு தேங்காய் அப்படியே லைட்டாக பொன்னிறமாக மாறுற வரைக்கும் வறுத்துக்கலாம். பொன்னிறமாக மாறினதுக்கு அப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இந்த மிக்சரை நல்லா ஆற விட்டுருங்க. ஆறுனதுக்கு அப்புறமா இந்த மிக்சரை அப்படியே ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு உங்களால் எவ்வளோ ஃபைனாக பொடிக்க முடியுமோ அவ்வளோ ஃபைனாக பொடிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. கசகசாலாம் நம்ம ஊற வைக்காதனால கொஞ்சம் அரைப்படுறதுக்கு லேட் ஆகும். அரைக்கும் போதே இந்த வறுத்த சாமான்லாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, கலருக்காக 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சிவப்பு மிளகாய் சேர்த்துட்டு அரைச்சிக்கோங்க. காஷ்மீரி சிவப்பு மிளகாய் பொறுத்த வரைக்கும் கலர் இருக்கும், ஆனால் ரொம்ப காரம் இருக்காது. தண்ணி சேர்க்காம ட்ரையாக தான் அரைச்சிக்கணும். இப்போ இந்த பொடியை அப்படியே ஓரமாக வச்சுட்டு நம்ம வெங்காயத்தை சுட்டுக்கலாம். நீங்கள் புல்கா பண்ணுற பிளேட் இருந்தால் அதில் வச்சு வெங்காயத்தை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இல்லைனா ஓவன் ஏர் ஃப்ரையர் டைரெக்டாகவே நெருப்பில் வச்சு நீங்கள் சுட்டுக்கலாம். இந்த மாதிரி வெங்காயத்தை சுட்டு யூஸ் பண்ணும்போது உள்ள வெங்காயம் குக்காக இருக்கும், நல்ல கலர் ப்ளஸ் ஒரு ரோஸ்டட் ஃப்ளேவரும் கிடைக்கும். ஓவராக நீங்கள் கருகு வச்சுட்டிங்கன்னா கசப்பு வந்துடும். ஸோ ஓரளவுக்கு உங்களுக்கு சாஃப்ட் ஆகிற வரைக்கும் நீங்கள் இதை சுட்டு எடுத்துக்கோங்க. அப்பப்போ திருப்பி விட்டுட்டே வாங்க, அப்போ தான் ஈவனாக எல்லா பக்கமும் உங்களுக்கு ரோஸ்ட் ஆகும். ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறமா இந்த வெங்காயத்தோட தோல் எல்லாத்தையும் உரிச்சு எடுத்துட்டு ஒரு தடவை வாஷ் பண்ணிவிட்டு இந்த வெங்காயத்தை சாப் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. என்னதான் இந்த கிரேவிக்கு கோலாபூரி கிரேவின்னு பேர் வந்தாலும் கோலாப்பூருக்கும் இந்த கிரேவிக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைங்க. இப்போ நம்ம கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் ஒரு முழு பூண்டை தோலை உரிச்சிட்டு இதில் சேர்த்துட்டு ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ரோஸ்ட் பண்ணும்போது பூண்டு ஈவனாக கலர் ஆகும், ஈவனாகவும் உங்களுக்கு ரோஸ்ட் ஆகும். பூண்டு ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம சுட்டு வச்சிருக்கிற வெங்காயத்தை சாப் பண்ணி எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா, அதையுமே இதில் சேர்த்துடலாம். இப்போ இந்த வெங்காயம் பூண்டு ஒன்றா சேர்ந்து குக்காக போகுது. வெங்காயம் பூண்டு ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா ஒரு பெரிய கைப்பிடி அளவுக்கு ஸ்லைஸ் பண்ண தேங்காய் சேர்த்துக்கோங்க. கொப்பரை தேங்காய் சேர்த்துக்கலாம், ஃப்ரெஷ் கோகோனட் சேர்த்துக்கலாம். ஃப்ரெஷ் கோகோனட் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரோஸ்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். தேங்காய் அப்படியே லைட் கோல்டனாக ஆற வரைக்கும் நம்ம சாட்டே பண்ணிவிட்டு ரோஸ்ட் பண்ணிக்கலாம். தேங்காய் ரோஸ்ட் ஆனதுக்கு அப்புறமா 10லேருந்து 15 முந்திரி பருப்பு தண்ணியில் அப்படியே வேக போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அந்த முந்திரி பருப்பு மட்டும் இதில் சேர்த்துட்டு கலந்துக்கலாம். இதில் நம்ம அரைச்சி வச்ச பொடியை சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. எக்ஸஸ் ஆயிலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொடி இழுத்துரும். இது நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கு அப்புறமா அப்படியே ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். ஏற்கனவே நம்ம பொடிச்சு வச்சிருக்கிறதுனால பேஸ்ட் அரைக்கும் போது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். அரைச்சி வச்சிருக்க இந்த பேஸ்ட்டை தான் நம்ம கிரேவியில் யூஸ் பண்ண போகிறோம். நம்ம கிரேவியோட முக்கால்வாசி வேலை முடிஞ்சிருச்சுங்க. அடுத்ததாக காய் வேக வச்சுக்கலாம். காய் வேக வைக்கிறதுக்கு நம்ம ரோஸ்ட் பண்ண அதே கடாய் யூஸ் பண்ணிக்கலாம், ஏன்னா அதில் மசாலா ஃப்ளேவர்ஸ்லாம் இருக்கும். தேவையான அளவுக்கு தண்ணி, உப்பு சேர்த்துட்டு தண்ணி கொதி வரும்போது தேவையான காய்கறிகள்லாம் வேகிற ஆர்டரில் நம்ம சேர்த்துக்க போகிறோம். முதல்ல கேரட், காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாம். மூடி போட்டு வேக விட்டுருங்க. அதுக்கப்புறமா நம்ம இதில் உருளைக்கிழங்கு, பீன்ஸ், கேப்சிகம், பட்டாணி சேர்க்க போகிறோம். கேரட், உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவர் மட்டும்தான் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். காயெல்லாம் ரொம்ப குழையிற அளவுக்கு வேக வேண்டாங்க. ஒரு 80 to 90% குக் ஆனால் போதும். கொஞ்சம் கிரன்ச்சியாக இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும்.
இந்த கோலாப்பூர் மிக்சட் வெஜ் கறியில் மிக்சட் வெஜிடபிளுக்கு பதிலாக உங்களுக்கு தேவையான மீட், சோயா இல்லைனா மஷ்ரூம் சேர்த்து கூட நீங்கள் பண்ணிக்கலாம். உங்களுக்கு காய் சாஃப்டாக இருக்கிறதோட கிரன்ச்சியாக இருக்கிறது தான் பிடிக்கும்னா நீங்கள் டைரெக்டாக காயை கிரேவியில் சேர்த்துட்டு கூட கொதிக்க விட்டுக்கலாம். பட் இந்த மாதிரி நம்ம வேக வச்சு யூஸ் பண்ணிக்கும் போது காய் நல்லா வெந்துடும், கிரேவி பண்ணுறதுக்கும் ரொம்ப டைம் எடுக்காது. இப்போ அடுத்ததாக நம்ம கடாயில் பன்னீர் ரோஸ்ட் பண்ணிக்க போகிறோம். அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதும் கியூப்ஸை நறுக்கி வச்ச பன்னீரை ஃப்ளாஷ் ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி பன்னீர் நம்ம ரோஸ்ட் பண்ணி சேர்க்கும் போது கிரேவியில் எவ்வளோ நேரம் கொதிச்சாலுமே பன்னீர் குழையாது, சாஃப்டாகவும் இருக்கும். ரோஸ்ட் பண்ணி தனியாக ஒரு கப்பில் எடுத்து வச்சிருங்க. நம்ம கிரேவியில் கடைசியாக சேர்த்துக்கலாம், அப்போ தான் கலரும் போது உடையாமல் இருக்கும். பாக்கி இருக்கிற எண்ணெயில் 2 வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. எண்ணெய் எதுவும் இல்லைன்னா கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக மாறி சுருங்கி வரணும், அது வரைக்கும் எண்ணெயில் வறுத்துக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி தண்டை பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிட்டிங்கன்னா கிரேவி நல்லா வாசனையாக இருக்கும். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக மாறினதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்கிற அந்த விழுதை இந்த எண்ணெயில் வெங்காயத்தோடு சேர்த்துட்டு குக் பண்ணிக்க போகிறோம். கலரை பார்த்தீங்கன்னா திக்காயிட்டே போகும். தேவைப்பட்ட நீங்கள் தண்ணி சேர்த்துட்டு கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பட் நம்ம வேக வச்ச வெஜிடபிள்ஸை தண்ணியோட தான் சேர்க்க போகிறோம். ஸோ இந்த ஸ்டேஜில் தண்ணி கம்மியாக சேர்த்துக்கோங்க. மிக்ஸி ஜார் அலம்பிட்டு நம்ம சேர்க்குற தண்ணியே போதும். நல்லா கொதிச்சு திக்காய் வரணும், எண்ணெய் மேலே மிதக்கிற வரைக்கும் நம்ம கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ 6 தக்காளி பழத்தை நான் விழுதா அரைச்சிட்டு இந்த கிரேவியில் சேர்த்துக்கிறேன். தக்காளி பழத்தோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். 5 to 6 மினிட்ஸ் கொதிச்சதுன்னா உங்களுக்கு தக்காளியோட பச்சை வாசனை போயிடும். இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். எண்ணெய் மிதந்து வர வரைக்கும் நீங்கள் கொதிக்க விடணும். பச்சை வாசனையெல்லாம் போனதுக்கு அப்புறமா நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருக்கிற காய்கறிகள் அது வெந்த தண்ணியோட சேர்த்துக்கலாம். ஏன்னா அது ஸ்டாக் மாதிரி நமக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அப்படியே தண்ணியோட சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு மறுபடியும் கொதிக்க விடுங்க. அப்போதான் இந்த வெஜிடபிள்ஸ்குள்ளெல்லாம் மசாலா இறங்கும். நீங்கள் ஃப்ரெஷ் பட்டாணி இருந்தால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா சுண்டலை ஊற போட்டு வேக வச்சுட்டு அதை இதில் சேர்த்துருங்க. நான் இன்னைக்கு கொஞ்சம் தாராளமாக வெள்ளை பட்டாணி சுண்டல் சேர்த்துருக்கேன். டேஸ்ட்டை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக 1.5 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதிக்க விடுங்க. எண்ணெயெல்லாம் பார்த்தீங்கன்னா மேலே மிதந்து வரும். கசூரி மேத்தி இருந்தால் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா கையில் கசக்கிட்டு மேலே தூவிடுங்க. இந்த காஞ்ச வெந்தயக்கீரை இலைகளில் என்ன மேஜிக்கல் ஃப்ளேவர் இருக்குன்னே தெரியலங்க. சேர்த்த உடனே வீடு தாபா மாதிரி மாறிடும். 1.5 to 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க காஷ்மீரி சிவப்பு மிளகாய் பொடி வாசனைக்கு சேர்த்துக்கலாம். கலந்து விட்டுட்டு ஃப்ரெஷ்ஷாக சாப் பண்ண கொத்தமல்லி இலைகளை தூவிட்டு நல்லா சூடாக சர்வ் பண்ணுங்க. சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். கடைசியாக மறக்காமல் ரோஸ்ட் பண்ணி வச்சிருக்கிற பன்னீருமே சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு சூடாக சர்வ் பண்ணுங்க. சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க, எப்படி வந்ததுங்கிறத எனக்கு மறக்காம கமெண்ட்ஸை சொல்லுங்க. நான் சொன்ன மாதிரி ஜீரா ரைஸ்க்கும் நல்லா இருக்கும், சப்பாத்தி பரோட்டாக்கெல்லாமும் ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா வரீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் நல்ல வீடியோட ரெசிபியோட உங்களை சீக்கிரமே சந்திக்கிறேன். Until then, take care, bye bye, have a great day, thanks for watching. இது தவிர நம்ம சேனல்ல சைட் டிஷ்ங்கிற பிளேலிஸ்ட்குள்ள எக்கச்சக்கமான சைட் டிஷ் இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்க. Have a nice day.